உலக அளவில் ஏற்படும் நிகழ்வுகளுக்கு ஏற்ப திட்டங்களை வகுத்து அதை செயல்படுத்தி வருவதால் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருகிறது என்று தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த TRB ராஜா அதிமுகவின் கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் இல்லாத வளர்ச்சியை இந்த 4 ஆண்டுகளில் தமிழகம் பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி என்ற இலக்கு வைத்து செயல்பட்டதால் இந்த வளர்ச்சியை பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். அமெரிக்க வரி விதிப்பு கொள்கையால் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் இருக்காது. உலக அளவில் ஏற்படும் பொருளாதார மாற்றங்களை கருத்தில் கொண்டு திட்டங்களை செயல்படுத்தி வருவதால் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் செல்கிறது என்றும் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா கூறினார். அப்ப அந்த இடத்துல இண்டஸ்ட்ரி வளர்றதுக்கு அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுற டேலண்ட் வேணும். அந்த டேலண்ட்டை செதுக்கி எடுக்கிறார். ஒன்னொன்னா செதுக்கிறார். அப்புறம் என்ன பண்றாரு, அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுற டேலண்ட் எப்படி இருக்கணுமோ அதை நான் முதல் மூலமா செதுக்கி இருக்கிறார். அதனால இது ஒரு ஓவரால் பேர்ட்ஸ் ஐ வியூவா பார்க்கணும். நீங்க அப்படி பார்த்தாதான் மாண்பு முதலமைச்சரோட அந்த அவரோட முழுமையான அந்த வேலையை நீங்க பார்க்கணும்னா இது எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டு பார்க்க வேண்டும். அது எல்லாம் சரியாக நடந்ததனால்தான் கோவிட் சரி, பேட் கவர்னன்ஸ் எல்லாம் தாண்டி சேர்ந்த ஆட்சியில் இருந்த அந்த மிஸ்கவர்னன்ஸ் எல்லாம் தாண்டி இன்னைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சிகள் வந்து 4 ஆண்டு முடிவில் இப்படி ஒரு மகத்தான பரிசு முதலமைச்சர் அவர்களின் உழைப்புக்கு கிடைத்திருக்கிறது.